தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சென்னை மெரினா கடற்கரையில் முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடங்களில் மரியாதை செலுத்தினார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினீஷ் சரவணன் வழங்க கேட்கலாம். வினீஷ், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. தமிழகத்தில் பொது பட்ஜெட் 2025-2026 நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் சென்னை மெரினாவில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடத்தில் தற்பொழுது மரியாதை செலுத்தி வருகிறார். குறிப்பாக நிதியமைச்சராக தங்கம் தென்னரசு தாக்கல் செய்யப்படக்கூடிய இரண்டாவது முழு பட்ஜெட் ஆகும். குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு 10 மாதங்கள் உள்ள நிலையில் திமுக அரசு தாக்கல் செய்யப்படக்கூடிய கடைசி பட்ஜெட் இதுவாக இருக்கிறது. எனவே இந்த பட்ஜெட்ல அரசு ஊழியர்களின் கோரிக்கைக்கு தீர்வு, மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் உட்பட பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் 2025-2026 நிதியாண்டிற்கான பொது பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு காலை 9:30 மணி அளவில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறார். இந்த ஆண்டுக்கான சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கடந்த ஜனவரி 6ஆம் தேதி ஆளுநர் ஆர்.என். ரவி உரையுடன் தொடங்கியிருந்தது. ஆளுநர் உரை மீதான விவாதம் ஜனவரி 11ஆம் தேதி வரை நடைபெற்றது. அன்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதிலளித்திருந்தார். அதன் பிறகு தேதி குறிப்பிடாமல் சட்டப்பேரவை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டிற்கான, அதாவது 2025-2026 ஆண்டிற்கான பொது பட்ஜெட் இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறார் வேளாண்மைத்துறை அமைச்சர். தொடர்ந்து ஒரு மாத காலம் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறக்கூடிய நிலையில் தற்பொழுது பட்ஜெட் தொடங்குவதற்கு முன்பாக கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி மற்றும் பேரறிஞர் அண்ணா நினைவிடத்தில் தற்பொழுது நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கட்சியினுடைய நிர்வாகிகள் சார்பில் தொடர்ந்து மரியாதை செலுத்தி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி வினேஷ் சரவணன். சார், நேற்று முதலமைச்சர் அவர்கள் எல்லாருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் இந்த பட்ஜெட் இருக்கும். நிதித்துறை அமைச்சர் இந்த தாக்கல் செய்ய போறீங்க. இந்த பட்ஜெட் எப்படி எதிர்பார்க்கிறீங்க? இந்த பட்ஜெட் முழுக்க நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு சிறப்பாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த பட்ஜெட் எதை நோக்கி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது, இந்த பட்ஜெட்டினுடைய பெருநோக்கம் என்ன என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அழகாக கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். அவருடைய தலைமையிலான திராவிட மாடல் அரசு எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற அந்த தத்துவத்தின் கீழ் இயங்கி வரக்கூடிய அரசு என்பதை நாம் அனைவரும் மிக நன்றாக அறிவோம். எனவே அந்த தத்துவத்திற்கு செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்கு மென்மேலும் வித்திடக்கூடிய வகையில் இந்த நிதிநிலை அறிக்கை அமையும். எந்தெந்த திட்டங்கள் விரிவாக்கம் செய்யப்படாது? மகளிர் உரிமை தொகை ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்குது, விரிவாக்கம் செய்யப்படும். இன்னும் கொஞ்சம் பொறுத்துருங்க. ஒரு மணி 8:30 போது 9:30 மணிக்கு மேலே உங்களுக்கு தேவையான விவரங்களை நிச்சயமாக நீங்கள் நேரலையில் காணலாம். எல்லாவற்றுக்குமான விடைகள் சட்டமன்றங்களில் இருக்கிறது. எங்களை பொறுத்தமட்டில் எந்த ஒரு தேசிய சின்னத்தையும் அவமானப்படுத்துவதோ அல்லது அவற்றையெல்லாம் குறைத்து மதிப்பிடுவதோ நிச்சயமாக இல்லை. இந்திய ஒருமைப்பாட்டிலும் இந்தியாவினுடைய இறையாண்மையிலும் இந்திய திருநாட்டினுடைய வளர்ச்சியிலும் நாங்கள் பெருமதிப்பு கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், கழகத்தினுடைய முன்னணி தலைவர்கள், ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நான் மீண்டும் ஒருமுறை திட்டவட்டமாக தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர்